ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஆமென் சொல்லாமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கும் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக இருக்கிற நிலைமை வேற. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது அவருடைய நிலைமை வேறாக காணப்படுகிறது. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் வருவானால் அவனுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகிறது. கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னாடியும் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டாகிறது. ஆமென் சொல்லாமா? நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட நிலைமையில, எப்பேற்பட்ட ஒரு பொசிஷன்ல, எப்பேற்பட்ட ஒரு காரியத்துல நாம் வாழுகிறோம் என்பதை நாம் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆண்டவருக்குள்ளாக எந்த நிலைமையில ஆண்டவர் வைத்திருக்கிறார், எந்த நிலைமைக்குள்ள இருக்கிறோம் என்பதையும் நாம் அறிந்தவர்களாக நம்ம வாழ வேண்டும். ஆமென் சொல்லாமா? ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி பேருக்காக மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறது இல்ல. நான் இயேசுக்குள் வந்துட்டேன்னா நான் எந்த பொசிஷன் இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இயேசுக்குள் வந்ததுக்கு அப்புறம் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை நாம் உணர்வுபூர்வமாக நாம் அறிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு பின்னாடி, இயேசுக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பேச்சு, நடக்கை, என்னுடைய சுவாபம், என்னுடைய வாழ்க்கையின் முறைகள், என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாம் எப்படியாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனமாக, நாம் அறிந்தவர்களாக, நாம் புரிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லாமா? கிறிஸ்துக்கு முன்னாடி உலகத்தோடு கூட இருந்த உறவும், அநேக பொருட்கள், வேலைகள், மனிதர்களோடு கூட இருந்த உறவுக்கும் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு பின்னாடி அதே உறவு எப்படி மாறி இருக்கிறது, அந்த உறவு எப்படி நமக்குள்ளாக மாறி இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளணும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது, நம்ம ஒவ்வொருவரோடு கூட உறவு முறையில் எப்படி மாற்றம் வந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு பின்னாடி எப்படி இருக்கிறோம் என்கிறதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வேதம் சொல்லுகிறது புதிய படைப்பு என்று வேதம் சொல்லுகிறது. புதிய படைக்கப்பட்டவனாக, ஒரு புது படைப்பாக, புதிய சிருஷ்டியாக அவன் இருக்கிறான். இப்ப பழைய மனுஷன் அங்க இல்ல, பழைய மனுஷனுக்கு வேலையே இல்ல. நியூ கிரியேஷன், அவன் புதுசா இருக்கிறான். இதுவரைக்கும் காணாத, இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் அவன் அது கேள்விப்படாத வண்ணமாக அவன் மாறி விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டி. அல்லது மாற்றம் அல்ல. இப்போ ஒரு பொருள் இருந்து என்ன செய்யலன்னா அது மாற்றம் பண்ணி வேற பொருளை தயாரிக்கலாம். சில பொருள் பார்த்தா ரீசைக்கிள் பண்றான்னு சொல்லுவாங்க. அப்படின்னது மறுசுழற்சி பண்ணுகிற நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் உண்டு, மறுசுழற்சி பண்ணுகிற நிறைய உண்டு. அப்போ ஒரு முறை உபயோகப்படுத்திட்டு அது வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த மறுசுழற்சி பண்ணுகிற பேஸ்கெட்ல அந்த குப்பை தொட்டியில போட்டோம்னா அவங்க எடுத்துட்டு போய் என்ன செய்வாங்க, அதை உருக்கி கெமிக்கல் எல்லாம் உரிச்சு நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அது வேற ஒரு பொருளாக என்ன செய்வாங்க, மாற்றிடுவாங்க. அது புது சிருஷ்டின்னு சொல்ல முடியாது, அது புது படைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு படைப்பா இருந்தது, அதை மாற்றி மறுசுழற்சி பண்ணி வேறொரு படைப்பாக என்ன செஞ்சாங்க, மாற்றி விட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. இப்ப கிறிஸ்துவுக்குள் வந்துட்டோம்னா, இயேசுக்குள் வந்துட்டோம்னா நம்ம வேறொரு மறுசுழற்சி பண்ணப்பட்ட ஒரு படைப்பு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள் வந்துட்டேன்னா நீ புது சிருஷ்டியாக மாறிடுறாய். இது வரைக்கும் பழசெல்லாம் கிடையாது, பழசெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, முழுசா போயிடுச்சு. இப்ப வேற ஒரு படைப்பாக, வேற ஒரு சிருஷ்டியாக, வேற ஒரு மனுஷனாக, நம்மை புது மனுஷனாக நம்மை ஆண்டவர் படைத்து விடுகிறார். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வருகிற ஒரு அனுபவம். ஆமென் சொல்லாமா? எத்தனை என்ன சொல்ல புரியுது? ஆமென். இதனை கிறிஸ்துவுக்குள் இருப்பது எனக்கு ரொம்ப பெருமையா, பாக்கியமா எண்ணுகிறேன் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இல்ல, போராட்டம் இல்லாம இல்ல, கஷ்டம் இல்லாம இல்ல, ஆனாலும் கூட புது சிருஷ்டியா கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய அனுபவம் அது யாராலும் அது விவரிக்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப புது சிருஷ்டியாக நாம் வருவதற்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் படிப்போம். வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படிங்களேன். எபேசியர் 2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் போதும். நல்லா கவனிங்க. இயேசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் எப்படி இருந்தோம் அப்படின்னா
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்தோம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல சொல்றேன், சரியா? இயேசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அக்கிரமங்களினாலும். ஒரு மனுஷன் அக்கிரமம் செய்வானானால் அவன் மரித்தவனாக மாறி விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அக்கிரமம் செய்வானானால் அவன் ஆத்துமா செத்து போய்விடும். ஆண்டவர் சொன்னாரு ஆதாமை பார்த்து, இந்த பழத்தை சாப்பிடாதப்பா, இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே செத்துருவே அப்படின்ட்டார். அதே போல அவன் பழத்தை பறித்து, ஆணுடைய வார்த்தைக்கு மீறி பழத்தை பறித்து சொன்ன சாப்பிடக்கூடாது சொன்ன பழத்தை பறித்து சாப்பிட்டான். அவனுடைய சரீரம் சாகல, அவன் சரீரம் உயிரோடு தான் இருந்துச்சு. ஆனா அவனுடைய ஆத்துமா செத்து போய்விட்டது. ஆத்துமா செத்து போய்விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த நிலைமையில இருந்து அப்படின்னா, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் செத்து போனவர்களாக மரித்தவர்களாக இருந்தோம். ஆமென் சொல்லாமா? ஒருவன் மரித்து போயிட்டான்னு எப்படி இருப்பான்? ஒரு பிரேதமாக, பிணமாக கீழே படுக்க வைக்கப்பட்டிருப்பான். அப்படிதானே? சொல்லுங்க. அப்போ நம்மள எந்தவித சலனம் இல்லாமல், எந்தவித அசைவும் இல்லாம, எந்தவித உணர்ச்சி இல்லாம, எந்தவித ஒரு உணர்வும் இல்லாம நம்ம எல்லாம் செத்த பிணங்களை போல படுக்க வைக்கப்பட்டிருந்தோம். எப்பொழுது? கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி. 2வது வசனம் படிங்க. அவைகளில் எப்படின்னு, அக்கிரமங்களிலே பாவங்களிலே நாம் முற்காலத்துல அப்படின்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் அப்போ சாத்தானுக்கு ஏற்றபடி, பிசாசுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்படி? எப்போ? கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம்? அக்கிரமங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவம் செஞ்சுட்டு இது தப்பு அப்படின்னு தப்புங்கிற உணர்வே இல்லை. அக்கிரமம்னா கிரமத்துக்கு மாறி நடக்கிறதெல்லாம் அக்கிரமம். ஒழுங்கற்ற வாழ்க்கையெல்லாம் அக்கிரமம் வேதம் சொல்லுகிறது. கிரமம்னா ஒழுங்குன்னு அர்த்தம். அப்ப அக்கிரமம் என்னது? ஒழுங்கில்லாத, ஒழுங்கற்ற, இன்னைக்கு ஒழுங்கில்லாத வாழ்க்கை. பேசுகிற வார்த்தைகள்ல, சுவாபங்களில, நடக்கையில, குடும்பத்துல, உறவு முறையில ஒழுக்க கேடான வாழ்க்கை. அந்த ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழுகிற எல்லா ஆத்துமாக்களும் செத்ததாக காணப்படுகிறது. அவன் ஒரு பிரேதமாக படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான். ஆமென் சொல்லாமா? அவன் பிசாசுக்கு ஏற்றபடி, பிசாசு சொல்லுகிறபடி, அவன் சொல்லுகிறபடி, அவன் நடத்துகிறபடி, அவன் விருப்பப்படுகிறபடி வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம எதுவுமே நம்முடைய கண்ட்ரோல் இல்லை. நம்முடைய கை மீறி யாருடைய கண்ட்ரோல்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதுதான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அல்லது இயேசு கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய நிலைமை. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 4:3. அப்போ எப்படி கடந்த நாட்களிலே நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்? புறஜாதிகளை போல, அல்லது ரட்சிக்கப்படாத, இயேசுவை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, ரட்சிப்புனா என்னன்னே தெரியாத, சுவிசேஷம்னா என்னன்னே தெரியாத நிலைமையில புறஜாதிகளை போல என்ன செஞ்சோம்? வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்? துர் இச்சைகளை நடப்பிவித்து காம விகாரங்களுக்கு ஏற்றபடி என்ன செஞ்சோம்? வாழ்ந்து கொண்டிருந்தோம். மதுபானம் பண்ணி, களியாட்டு செய்து, வெறி கொண்டு, அருவருப்பான விக்கிர ஆராதனை செய்து கொண்டு வந்தோம். அப்படிதானே? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட எப்படி இருந்தோம்? அருவருப்பான விக்கிர ஆராதனை, ஆண்டவர் அறியாத வாழ்க்கை, மனம் போன வாழ்க்கை. வாசிங்க. அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு போதும் நல்லா கூட இப்படிதான் நம்ம இருந்தோம். இதுதான் மரித்த நிலைமை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்மை மாற்றி ஆண்டவர் புது சிருஷ்டியாக
ஒரு புதிய படைப்பாக, ஒரு புதிய மனுஷனாக கர்த்தரை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு இந்த 3 பேர் என்ன செய்ய போறாங்க? 5 பேர் ஒப்பு கொடுக்கும் போது புது சிருஷ்டியா என்ன செய்ய போறாங்க? மாற போறாங்க. பழையவர்கள் எல்லாம் ஒழிய போகிறது, ஒளிந்து போயின. ஆமென். அப்போ இயேசுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மரித்த நிலைமை. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின்னாடி புது சிருஷ்டியாக எப்படி மாறுகிறோம்? அல்லது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவனுடைய வசனங்கள் கேட்டு அதை விசுவாசித்து இயேசுதான் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், இயேசுதான் என்னுடைய பாவங்களை என்னுடைய சாபங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உள்ளத்துல அவர் விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுக்காக தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாம் முதலாவதாக கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். வாசிங்க 5ஆம் வசனம், எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். நமக்கு உயிர் கொடுத்துட்டார் ஆண்டவர். நம்முடைய ஆத்மாவுக்கு உயிர் வந்துருச்சு இப்போ. ஆமென். இந்த ஆத்மா ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்குது. நம்முடைய பேசுகிற பேச ஆண்டவர் கேட்கிறது, ஆண்டவர் பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கிறது. இப்ப ஆண்டவரோடு கூட தொடர்புள்ள ஒரு இணைக்கப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்னாடி வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்து ஆண்டவர் நம்மை உயிரோடு கூட இருக்கிறவர்களாக மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. இப்போ மரித்து போன நிலைமையில இருந்து இப்ப நமக்கு என்ன வந்துச்சு? இப்போ உயிர் வந்துருச்சு. இப்போ ஆமென். இப்ப நமக்குள்ள ஜீவன் வந்து விட்டது. இயேசு சொன்னாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு வரா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன். அப்ப இயேசு நமக்கு உயிரை கொடுக்க வந்திருக்கிறார், நமக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசுவின் ஜீவன் நமக்கு வந்துருச்சு. இயேசுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம ஜீவன் வந்தா என்ன ஆச்சு? இப்போ உயிர் வந்துருச்சு. இப்போ அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் உயிரோடு இருக்கீங்க? சில பேர் அசைவு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமென். உயிரோடு இருந்தோம்னா உயிரோடு இருக்கிற மாதிரி என்ன செய்யணும்? சொல்லுங்க. தேவ சமூகத்தில் அமரணும். நல்ல அப்படியே வந்தோம் செத்த பண்ண மாதிரி வந்துட்டு என்ன செய்வீங்க? நம்ம சபைக்கு போகும்போது ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும். உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம அடுத்த வார்த்தை கடந்து செல்வோம். வாசிங்கிற கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம். தங்கு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அல்லது 2 கொரிந்தியர் 14 நினைக்கிறேன். 14-15 படிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லாமா? கெட்டு போகிறவர்கள் அப்படின்னா ஏற்கனவே பாவத்துல மரித்தவர்கள். பாவத்துல மரித்தவர்கள் மத்தியில போகும்போது நமக்கு என்ன வாசனை வரணும்? என்ன வாசனை வரணும்? கெட்டு போகிறவர்களுக்குள்ளே படிங்க வசனம் 16. போது கெட்டு போவதற்குள்ள போகும்போது நம்ம என்ன வாசனை வீசணும்? மரண வாசனை வீசணும். வீட்டுக்கு போனா அங்க வாசனை வீசும், அப்படிதானே? அங்க போனாலே அந்த பன்னீர், அந்த பூ, அந்த ஒரு வாசனை, அந்த போனாலே அந்த அட்மாஸ்பியர் என்ன செய்யும்? அது மாறிடும். சொல்லுங்க. அங்க யாரும் அழுக ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள பார்த்தா நமக்கு என்ன வரும்? அந்த அழுகாதவங்களும் என்ன செய்யும்? அவங்க நினைச்சு அழுகிறாங்களோ இல்லையா? யாராவது நினைச்சு என்ன செய்வாங்க? அழுவாங்க. எங்க பாட்டி, நான் சின்ன பையனாக்கு போய் பாட்டி மறைச்சு இறந்த டைம்ல
எங்க தம்பி வரான், சரி வரவில்லை சரியா, அவன் அழுவான், பயங்கர குண்டா இருப்பவன், அப்படிதான் இருக்கிறான். ஐயோ பாட்டி நீ போயிட்டீங்களே, காலையில இட்லி சாப்பிடலையே, நானு பசி வேற எடுக்குதே, இப்படிதான் சொல்லி அழுதான் அவன். எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, ஆனா அவனுக்கு மட்டும் எடுது பசிக்குதே, இட்லி இல்லையே. ஒரு இட்லி அவனுக்கு இருந்தா ஒரு இட்லி தான் சாப்பிட்டேன், ஏன்னா ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டேனே, நிறைய சாப்பிடலையே, பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அழுதான். இன்னைக்கு எங்களுக்கு ஞாபகம் கவனிங்க, எல்லாரும் இப்படி அழுகிறாங்க, அவனுக்கு ஒரு அழுகு வேற. சொல்லுங்க, மரணத்துக்கு ஏதுவான வாசனையை நாம் கெட்டு போகிற மத்தியில வெளிப்படுத்தவளா இருக்கணும். அங்க போனாலே நம்மகிட்ட இருந்து மரண வாசனை வெளிப்படணும். அப்படியே அப்படி உள்ளது, நான் உலகத்துக்கு செத்தவன், அக்கிரமத்துக்கு செத்தவன், பாவத்துக்கு செத்தவன், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், பாவத்துக்கு மரித்தவன் அப்படிங்கிற மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை வெளிப்படுத்தணும். அலையிலே சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார், பெரிய கேங்கோட இருந்தேன். இப்பெல்லாம் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல திருப்பியும் 98 பேட்ச் ரீயூனியன் போட்டு ஒரு பேட்ச் வந்துருச்சுப்போம். போன 2 வாரத்துக்கு முன்னாடி, 2-3 வாரத்துக்கு முன்னாடி திருப்பி எல்லாம் ஒரு 10-15 பேர் எல்லாம் கேதர் பண்ணி எல்லா ஹோட்டல்லாம் போனாங்க. என்ன வாங்கலான்னு கூப்பிட்டாங்க, நல்லா வரலன்ட்டு. திருப்பி அந்த குரூப்ல எல்லாத்தையும் மேக்ஸிமம் ஆட் பண்ணி டெய்லி பார்த்தோன்னா 200-300 மெசேஜ் என்ன செய்யுது, சாப்பிட்டியா தூங்குனியா அதான் பேசினாங்க. சுத்தமா அவங்க இருக்கிற முகமெல்லாம் மறந்துருச்சு, எனக்கு யார் பேரே தெரியல. ஆனா என்ன செய்யறாங்க, எல்லாம் சாட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அப்போ பாவம் செய்யும் போது என்னை சுற்றிலும் பெரிய கேங் இருந்துச்சு, எல்லாம் அங்க போன இங்க போன எல்லா வேலையும் செஞ்சோம், எல்லா பாவக்காரியம் செஞ்சோம். ஆனா இப்போ நான் போய் முன்னாலே என்னை எப்படி ஒரு சாமியார் வராண்டா, சாமியார் வராண்டா அப்படின்னு எனக்கு பேரை வச்சுட்டாங்க. இப்ப நம்ம போகும்போதே அந்த வாசனை வீசணும். இவன் இந்த செய்ய மாட்டேன், இந்த முதல் செஞ்ச மாதிரி இப்ப இல்ல, தப்பு செய்ய மாட்டான், இந்த பேச மாட்டான், இருக்க மாட்டான், இப்படி கட்டத்தை பேசணும் என்கிற ஒரு காரியம். அப்ப நம்ம போகும்போதே என்ன வாசனை வீசணும், மரண வாசனை வீசணும். இவன் முதல் இந்த போல் இல்ல, இவன் மாறிவிட்டான், இவன் இயேசுக்குள்ள வந்துட்டான், கிறிஸ்துக்குள்ள வந்து விட்டான் என்று சொல்லி நம்ம சொல்லாம அந்த வாசனையை நம்ம என்ன செய்யணும், வீசணும். நம்ம சென்ட் போட்டிருக்கோம், இந்த சென்ட் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. அங்க போனாலும் அந்த நறுமணம் அந்த வாசனையை காட்டி கொடுத்து விடும். ஆமென் சொல்லுங்க. அந்த வாசனை என்ன செய்யும், காட்டி கொடுத்து விடும். அப்போ நமக்குள்ளாக மரண வாசனை வீசணும். எப்போ சொல்லுங்க, கெட்டு போகிற மத்தியில போகும்போது, ரட்சிக்கப்படாத ஆண்டுக்குள்ள வராத ஜனங்கள் மத்தியில போகும்போது, சொந்தக்கார மத்தியில விசேஷங்கள்ல போகும்போது மரண வாசனையை நம்ம என்ன செய்யணும், வீசணும். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ரட்சிக்கப்படவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை வீசணும். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க எங்க இருக்கிறாங்க, சபைக்குள்ள, ஜப கூட்டங்களிலே தேவ பிள்ளைகள் ஒருவரை சந்திக்கும் போது என்ன வாசனை வீசணும், ஜீவ வாசனை. அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் பிழைத்து இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, இயேசுக்காக வாழுகிறேன் என்று சொல்லி அந்த ஜீவன், நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்கிற ஜீவ வாசனையை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆனா சபைக்கு வந்தா நிறைய பேர் மரண வாசனை வெளிப்படுத்துறது, அப்படியே கையெட்டி கொடுப்பாங்க. நான் பாட மாட்டேன், நான் கை தட்ட மாட்டேன், நான் ஆவியில் நிரப்ப மாட்டேன், அப்படியே உட்காருவேன், நீங்க வந்து தூங்கி விடுவேன், அப்படி என்ன செய்யக்கூடாது, இந்த வாசனை வெளிப்படுத்தக்கூடாது. இங்க வந்து என்ன செய்ய, கை கால் நல்லா அசைச்சு நல்லா கை தட்டி நல்லா பாடி கை வைத்து நல்லா ஜெபம் பண்ணி நல்லா வாயை திறந்து நல்லா என்ன செய்யணும், ஆராதிச்சு ஆண்டை துதிச்சு நல்ல வசனங்களை கேட்டு நல்ல உற்சாகமா இருக்கணும். இங்க ஜீவனு ஜீவிக்கிற அந்த அந்த தெய்வ பிள்ளை மத்தியில ஆமென் சொல்லாமா, அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம், மாறி செய்யறோம். கெட்டு போக மத்தியில பார்த்தா மச்சா அப்படின்னு போய் என்ன செய்யக்கூடாது, பாட போலாம் அப்படின்னு போயிடக்கூடாது. அந்த அங்க போய் ஜீவவாசனை வெளிப்படுத்தக்கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இப்ப இயேசுக்குள்ள வந்துட்டோம், நமக்குள்ள ஜீவன் வந்து விட்டது, நம்ம உயிர் அடைஞ்சிட்டு இருக்கோம். ஆமென். உயிர் அடைந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது, அப்ப அப்படி வேற மாதிரி இருந்தோம், இப்ப நமக்குள்ள மாற்ற வேணும். நம்ம மாறிட்டோமா, புது சிருஷ்டியாக மாறிட்டோமா, அதான் இப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு பேசுறாரு. ஆமென் சொல்லாமா. பழைய மனுஷன் மரித்த மனுஷன், ஆனா புதிய மனுஷன் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா,
நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு, ரட்சிக்கப்பட்டவன நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவுடனே கூட அமர்ந்திருக்கிறோம். ஆமென். இயேசு ஏற்றுக்கொண்டு நமக்கு உயிர் வந்துருச்சு. உயிர் வந்தோடனே நம்மை கொண்டு போய் ஆண்டு முதல்ல உட்கார வைக்கிறார். எங்க உட்கார வைக்கிறார்னா கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம படுக்க வைக்கப்பட்டவர்களாக அல்லது மரணத்துக்குள்ளாக இல்ல, இப்ப நம்ம உயிரடைந்து கிறிஸ்துவோடு கூட அமர்ந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்மள எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட அமர்ந்திருக்கிறோம். வாசிங்க எபேசியர் 2:4-5 படிங்க. அன்பினாலே உயிர்ப்பித்தார், கிருபையினாலே நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல ஆண்டுடைய அன்பு, முதல்ல ஆண்டுடைய நம்ம மேல அன்பு வைத்தார். இரண்டாவது கிருபை, இரக்கம். ஆமென் சொல்லாமா? அன்பு, கிருபை, இரக்கம், இந்த 3 நாள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்ம மேல வைத்த அன்பு, இவன் மரித்தவனாகவே போய்விடக்கூடாது, நித்திய மரணத்துக்குள்ள போய்விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்து நம்மை அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவருடைய அன்பினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் படிங்களே. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்கப்படினார். ஆமென் சொல்லாமா? நம் பாவிகள் தான், அக்கிரமக்காரராக இருந்தோம். அம்மேல் அன்பு வைத்து இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. இதற்காக அந்த ஜீவன் நாம பெற்றுக் கொள்வதற்காக, நாம் அந்த ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். நீங்க நமக்குள்ள இருக்கிற உயிர் நம்முடைய உயிர் இல்ல. சொல்லுங்க, யாருடைய உயிர்? கிறிஸ்துவின் உயிர், இயேசு கிறிஸ்துவின் உயிர். அவருடைய ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் தான் நம்ம பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லாமா? இந்த உணர்வு, இந்த மாற்றம் எப்பவுமே நமக்குள்ள எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கும். என்னோட ஜீவன், என்னோட வாழ்க்கை எப்ப முடிஞ்சு போயிருக்கும், எப்போ நான் மரித்து போயிருக்க வேண்டியவன், ஆனா இன்னைக்கு நான் பிழைத்திருக்கிறேன்னா அவருடைய ஜீவன் தான் எனக்குள்ளாக என்னை பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. அவருடைய ஜீவன் அடைந்தது மட்டும் இல்ல, அந்த ஜீவன் நமக்கு என்ன செய்திருக்கிறது அப்படின்னா அவரோடு கூட அமர பண்ணி இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க வாசிங்க வாசிங்க. கொலோசி அல்லது எபேசியர் 2:6 படிங்க. ஆண்டவர் எழுப்புறது மட்டும் இல்ல, நம்ம உயிரடை செய்து மட்டும் இல்ல, மரித்தவள இருந்தால் நம்ம உயிரோடு கூட எழுப்புறது மட்டும் இல்ல, முதலாவதாக ஆண்டவர் நம்ம அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். திருப்பி அந்த கடைசி பகுதி மட்டும் படிங்க. எழுப்பி அப்ப எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கிறிஸ்துவுக்கு முன்னாடி என்ன மாற்றம் அப்படின்னா, நம்ம மரித்தவர்களாக பிரேதங்களா படுக்க வைக்கப்பட்டிருந்தோம். இப்போ நமக்குள்ள ஜீவனை கத்த கொடுத்து நம்ம எழுப்பி அவரோடு கூட முதலாவதாக உட்கார வைத்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சரீரம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. சரீரம் இந்த உலகத்துல இந்த ரூம்குள்ள ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா நம்முடைய ஆத்மாவோ இயேசுவோடு கூட உன்னதங்களில் அமர வைக்கப்பட்டிருக்கிறது, உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாலே சொல்லுங்க. கவனிங்க, ஒரு ஊழியர் சொன்னதை உங்களுக்கு திருப்பி நான் சொல்றேன். ஆண்டவர் உயர்ந்தவராக இருக்கிறார், மேலானவராக இருக்கிறார். அந்த மேலான நிலைமையிலிருந்து இப்போ ஆண்டவர் மேல இருக்கிறாரு. ரெண்டாவது பொசிஷன்ல யார் இருக்கிறாருன்னா தேவதூதர் இருக்கிறாரு. அடுத்த பொசிஷன்ல யார் இருக்குது? மனுஷன். அல்ல கவனிங்க, மனுஷன் கவனிங்க. இப்போ ஆண்டவர், தேவதூதர்,
மனுஷர். இப்படிதான் இருக்கு நிலைமை இருக்கிறது. இப்ப கவனிங்க, இந்த தேவதூதர் ஆண்டருக்கு அடுத்தபடி இந்த தேவதூதன், ஒரு கூட்ட தேவதூதர்கள் கர்த்தருக்கு மேல மேல போகணும், ஆண்டருக்கு மேலே சிங்காசனத்தை உயர்த்த வேண்டும், தேவனுக்கு மேல நம்ம மேல போகணும் என்று சொல்லி நினைத்தபடினால ஆண்டவர் அவனை சாத்தானாக பிசாசாக அவனே அவன் கூட்டத்தாரை கீழே தள்ளிவிட்டார். கீழே தள்ளினா எங்க வந்துட்டான் அப்படின்னா மனுஷனுக்கு கீழே வந்துட்டான். எப்படிங்க? தேவன், ஒரு தேவதூதர்கள், மனுஷர்கள், மனுஷனுக்கு கீழே யாரு? பிசாசு அவன் கூட்டத்தார். யார் சொல்ல புரியுது? இப்ப மனுஷனுக்கு கீழே யாரு? பிசாசு அவன் கூட்டத்தாரும். அல்லேலூயா, சத்தமாலையிலே சொல்லுங்க. இந்த மனுஷனுக்கு கீழே இந்த பிசாசு இந்த மனுஷனை வஞ்சித்து அவனுடைய கால்களுக்கு கீழே கொண்டு வந்து விட்டான். யார் கால் கீழே? பிசாசுக்கு. மனுஷனுக்கு கீழே பிசாசு இருந்தான். ஆனா தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசின் பேச்சை கேட்டு அவன் கீழ்படிந்தபடினால மனுஷன் இந்த பிசாசின் கண்ட்ரோலுக்கு போய் பிசாசின் காலடியில மனுஷன் வந்து விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் பார்த்தார், இந்த மனுஷனை மீட்டெடுக்க வேண்டும், இந்த மனுஷனை என்னுடைய சாயல படித்திருக்கிறேன், இந்த மனுஷன் மேல நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மேல இருந்து கீழே இறங்கி வர்றாரு. எப்படிங்க? தேவதூதன் கீழே சொல்லுங்க, எல்லாத்துக்கும் கீழே இறங்கி வந்து இந்த மனுஷனுக்காக கீழே பாதாள பரிந்து தம்மை தாழ்த்தி ஆண்டு கொண்டு வந்து மனுஷனை மீட்டெடுத்து திரும்பி அவனை பொசிஷன்ல கொண்டு வந்து ஆண்டு வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார். நம்ம எவ்வளவு தாழ்ந்து பாவத்திலும் சாபத்திலும் எல்லா பிசாசு கீழே கிடக்கிறோமோ ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய நிலைமையில ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிறார். அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா பிசாசு என்ன செய்யறான்னா, பிசாசுடைய அவருடைய குணம் என்னன்னா, அவன் தாழ்ந்தவன், எல்லாத்துக்கும் கீழே, மனுஷனுக்கு கீழே, நம்முடைய பாதத்துக்கு கீழே தான் பிசாசு. அவன் என்ன செய்யறான்னா, எப்படியாவது மேல ஏறி வந்து நம்மை அவனுடைய பாதம் கீழே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் ஓயாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் தாழ்ந்து வந்து நம்ம தூக்கி எடுக்கிறாரு. பிசாசு நம்மளுடைய மேல ஏறி போய் நம்ம என்ன செய்யறான்? நம்மை தாழ்த்துக்கிறான். அத பிசாசுடைய குணம். ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்த விட்டவனால நம்மை ஆண்டவர் தாழ்ந்த நிலைமையில் விடல, அவரோடு கூட மகிமையில உட்கார பண்ணி இருக்கிறார். நானும் நீங்கள் பிசாசுக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல, வியாதிக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல, பிரச்சனை கீழ்பட்டவர்கள் அல்ல, சூழல் கீழ்பட்டவர்கள் அல்ல, அதை தாண்டி அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இயேசுவோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப நம்முடைய எண்ணங்கள் எங்கதான் இருக்கணும்? சொல்லுங்க. கீழேயே பார்த்துட்டு கூடாது. நான் தான் தாழ்ந்தவன், நான் ஒண்ணும் இல்ல, பிசாசு கீழே இருக்கிற அந்த கீழே காரியத்தில் பார்த்துட்டு கூடாது. மேல உயர்த்தப்பட்டாச்சு. வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து. கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அது முன்னத்து அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. 2:12 ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டார். ஞானஸ்நானத்துக்கு கவனிச்சுங்க. ஞானஸ்நானத்தினால யாரோட அடக்கம் பண்ணப்படுறீங்க? இயேசுவோட கூட. ஆமென். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவளாய் போது. இயேசு எப்படி உயிரோடு எழுந்தாரோ அவரோடு கூட என்ன செஞ்சிட்டோம்? எழுந்தாச்சு. எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அவரோடு கூட உயிர்ப்பித்து மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் எல்லா தீர்ப்புகளை எல்லா கையெழுத்தை ஆண்ட குலைத்து எடுத்து ஆணி அடித்து
எல்லாத்தையும் கிளீனா முடிச்சிட்டார் ஆண்டவர். வாஷ் அவுட் பண்ணிட்டார் ஆண்டவர். நமக்கு விரோதமா ஒரு கையெழுத்தும் கிடையாது, நமக்கு விரோதமா ஒரு காரியம் கிடையாது. இவெல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது, ஞானஸ்நானம் பெற்று எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை என்ன செய்யுங்க, தேடுங்க. எதை தேடணுமா? நம்ம எதை தேடிட்டு இருக்கிறோம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். சொல்லுங்க, இதான் தேடிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் எதை தேட சொல்றாரு? மேலானது தேடுங்க, வரங்களை தேடுங்க, கனிகளை தேடுங்க, கிருபைகளை தேடுங்க, வெளிப்பாடுகளை தேடுங்க, ஆண்டுடைய சத்தியங்களை தேடுங்க, ஆண்டருக்காக வாழ வேண்டுங்கிற அந்த எண்ணத்தோடு கூட வாழுங்க. இது ஆண்டவர் நம்ம சொல்லுகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஒரு புது சிருஷ்டி அவனுடைய என்ன மாற்றம் அப்படின்னா, பழைய சிருஷ்டி கீழானவர்களை தேடுவான், புது சிருஷ்டி மேலானவர்களை தேடுவான். ஆமென். மேலானது தேடணும், கீழானது என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. கீழே போட்டிருக்கிறது வாசிங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல. அப்ப எதை தேடக்கூடாதான்? பூமியில என்ன வாங்கலாம், என்ன இருக்குது அப்படின்னு பூமியிலே என்ன செய்யக்கூடாது, தேடிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் தேவைன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. இன்னது தேவை என்று யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆகாரத்தை கொடுக்கிறது ஆண்டவர், உங்களுடைய வஸ்திரங்களை கொடுக்கிறது ஆண்டவர், தேவைகளை சந்திக்கிறது ஆண்டவர், பாதுகாப்பை கொடுக்கிறது ஆண்டவர், எல்லா கிருபைகளை கொடுப்பது ஆண்டவர். ஆமென். நீங்க அதை தேட வேண்டாம், அதை ஆண்டு பார்த்துக்குவாரு. நீ எதை தேடணும்? மேலானவர்களை தேடணும். ஏன்னா அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அங்க உட்கார்ந்தாலும் எதை தேடுறோம்? எத்தனை பிச்சைக்காரி ராணி ஆனதுக்கு அது தெரியும்? தெரியுமா? சொல்லியிருக்கேன் நானு. ஆமா, என்னதான் பிச்சைக்காரி ராணி ஆட்டாலும் சொல்லுங்க, உங்களை ஆண்ட ராணிகளாக ராஜாக்களா உட்கார வச்சிருக்கிறார். சொல்லுங்க, இன்னும் என்ன செய்யக்கூடாது? குப்பை தொட்டியே தேடக்கூடாது. அவன் சொல்லுங்க, நம்மை உட்கார வைத்திருக்கிறார், அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார், அவரோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கோம். எத்தனை சந்தோஷம்! ஜீவவாசனையே வரமாட்டேங்குது. சொல்லுங்க, அவரோடு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. சரீர பிரகாரம் தான் பூலோகத்தில் இருக்கிறோம். ஆனா ஆவிக்குறை நிலைமையில, ஆவிக்குறை பொசிஷன், அந்த காரியத்தில் நம்ம அவரோடு கூட அமர்ந்து இருக்கிறோம். ஒரு சூழ்நிலை பார்த்து நீங்க பேசுங்க, பிரச்சனை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க. பிரச்சனை பற்றி பேசாதீங்க, பிரச்சனை பார்த்து பேசுங்க. சாத்தானை பற்றி பேசாதீங்க, சாத்தானை பார்த்து என்ன செய்யுங்க, பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, என் வீட்டை விட்டு வெளியே போ, என் வாழ்க்கை விட்டு அகன்று போ, தரித்திரமே வாழ்க்கை விட்டு அகன்று போ, பலவீனமே வாழ்க்கை விட்டு அகன்று போ என்று சொல்லி பிரச்சனையை நாம் சொல்லி கட்டளையிடுவதற்காக அப்படிப்பட்ட பொசிஷன்ல, அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் நாம உட்கார வைத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியினுடைய அடையாளம். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவரோட உட்கார்ந்துட்டோம்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, எபேசியர் புத்தகத்திலிருந்து சில நன்மைகளை நாம் பார்க்கலாம். வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 1:3. முதலாவது அவரோடு கூட அமர்ந்திருப்பதற்கு முதல் ஒரு பலன் என்னன்னா, சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்களேன். அப்ப அவரோடு கூட அமர்ந்திருப்பதற்கு உண்டான பெரிய பாக்கியம் என்னன்னா, சகலவித ஆவிக்குரிய நன்மையினாலும் கர்த்தர் நம்ம நிரப்பி இருக்கிறார். ஆமென். எத்தனை தெரியும்?
உண்மையாலுமே ஆண்டவர் சகலவித ஆவிக்குரிய நன்மையினால என்னை நிரப்பி இருக்கிறார் அப்படிங்கிற வெளிப்பாடு எத்தனை இருக்கு? இதுதான் உண்மை. நமக்கு அது தெரியல. நீங்க அவரோடு கூட அமர்ந்து இருக்கிறீங்கன்னா சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கு தான்? நமக்கு தான். ஆசீர்வதிக்கிறார் இல்ல, ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். ஆசீர்வாதம் வந்துருச்சு. கிராண்டட், சாங்ஷன்ட், எல்லாம் சாங்ஷன் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. பெற்றுக்கொள்ள வேண்டியதை பாக்கி, நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது என்னன்னா, வாசிங்க 1:20. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் போதும். எல்லா நாமத்திற்கு, எல்லா அதிகாரம், எல்லா வல்லமை, கர்த்தத்துவம் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து உயர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரோடு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. அப்ப நமக்கும் அதே அதிகாரம், அதே பொசிஷன், அதே அதிகாரத்தை, அதே வல்லமையை, அதே எல்லா உரிமைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல சகலவித ஆவிக்குரிய நன்மையினால ஆசீர்வதித்திருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறபடினால ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மள ஆளுகை செய்ய பிறந்தவர்கள், ஆளுகை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சத்தமாளிலே சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஆளுகை செய்யணுங்க. நம்ம ஒன்றுக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் நம்ம தான் ஆளணும். நம்ம எல்லாரும் கீழ்பட்டு போக கூடாது. நம்ம ஆளுகை செய்யறதாக. ஆமென், ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன்னதங்களிலே அவருக்கு சமமாக, அவரோடு, அவருக்கு கீழே போடல, அவருக்கு மேலே போடல, அவரோடு நம்மை அவருக்கு சமமாக்குறார். அவரோடு கூட நம்மை, அது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். இது 3வது ஆசீர்வாதம். ஆமென் சொல்லாமா? 4வது ஆசீர்வாதம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போதும். அழகா போட்டிருக்கிறது. இந்த வசனத்திற்கு வாசிக்கிறோம். உன்னதங்களில துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது. நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டோடைய ஞானம் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது, அவருடைய கண்ட்ரோல் வைத்திருக்கிறது. பிசாசு என்னதான் குதிச்சாலும் அவருடைய ஞானத்துக்கு மிஞ்சி அவனால் ஒண்ணும் செய்யவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய தந்திரங்கள் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது யாருக்கு சொல்லித்தராரு அப்படின்னு. இந்த ஞானத்தை ஆண்டவர் யாருக்கு சொல்லித்தராருன்னா சபைக்கு சொல்லித்தராரு. சபைக்கு ஆண்டு வெளிப்படுத்துறாரு. சபை எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? இயேசுவோடு கூட அமர்ந்திருக்கிற சபைக்கு அந்த அனந்த ஞானத்தை கர்த்தர் என்ன செய்யறாரா? தெரியப்படுத்துகிறார். ஆமென் சொல்லாமா? அந்த வசனம் வாசிக்கிறோம். அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வருகிறது. ஆண்டவர் என்னென்ன செய்யறார் அப்படிங்கறத ஆண்டவர் யார் மூலமா தெரிய வருது? சபை மூலமா தெரிய வருகிறது. சபை யாரு? ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட அமர்ந்திருக்கிற ஜனம். இயேசுவோடு கூட அமர்ந்திருக்கிறபடினால ஆண்டவர் நம் மூலமாக பலத்த ஞானத்தையும் பலத்த காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார். ஆமென். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சபை இல்லாம ஆண்டது இந்த உலகத்துல ஒண்ணுமே செய்ய மாட்டார். எதை செய்தாலும் சபை மூலமா தான் கர்த்தர் செய்வார். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கவனிங்க. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு வெளியரங்கமாக புறஜாதி சொல்லணும்னா ஒரே அடையாளம் சொல்லுங்க. இஸ்ரவேல் அப்படி ஒரு நாடு இருக்குன்னா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே, இஸ்ரவேல் தேசம் ஏற்கனவே பலமுறை சிதறடிக்கப்பட்ட தேசம், பலமுறை கொள்ளடிக்கப்பட்ட தேசம், பலமுறை சிறையாக்கப்பட்ட தேசம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே போல
70ஆம் ஆண்டுக்கு பின்னாடி, 1ஆம் நூற்றாண்டு 70ஆம் ஆண்டுக்கு பின்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எல்லா தேசங்களிலும் அவங்க போனார்கள். கவனிங்க. ஆனா திரும்பி வருவாருன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பல முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே பல தேசங்களில் போன யூத ஜனங்கள் அங்க போய் என்னதான் அந்த நாட்டு மொழி கற்றுக்கொண்டாலும் அவங்க யூத முறைமைப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என்ன முறைப்படி? யூத முறைமைப்படி. கவனிங்க. ஆனா அங்கிருந்து கடந்து சென்ற ஒரு பகுதியில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படிங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று, கவனிங்க, அவள் கூடி ஜெபிக்கிற வழக்கத்துல 1800ஆம் ஆண்டுல, கவனிங்க, 80 அல்லது 67ஆம் வருஷமோ ஒரு வருஷம், அந்த வருஷம் மட்டும் மறந்துட்டாரு. அந்த வருஷங்களை ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்க அந்த யூத ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்க ஒரு மனுஷனை எழுப்பி தீர்க்கதரிசனமான வார்த்தையை உரைத்தார். என்ன வார்த்தை அப்படின்னா, என் தேசத்தின் ஜனங்கள் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தீர்க்கதரிசனம் உரைகள் என்று சொன்ன போது எல்லாம் சேர்ந்து தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். அந்த உரைத்ததுக்கு பின்னாடி 1881ஆம் ஆண்டிலிருந்து முதல் ஜனங்கள் வந்தாங்க. அப்ப ஆண்டவர் யாரை பயன்படுத்துறார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட சபையாக இருக்கிற தேவனை அறிந்து கொண்ட இயேசுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டிகளை தான் கர்த்தர் பயன்படுத்துறார். இவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கலைன்னா இன்னைக்கு இஸ்ரேல் நாடு வந்திருக்காரு. அது சொல்ல புரியுதுங்களா? ஒரு யூத ஜனங்களுக்கு அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்னா யார் தேவை? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தேவை. யூதனா இருக்கலாம். சொல்ல புரியுதா? இவங்க எழும்பி தீர்க்கதரிசனம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சியோன் என்கிற அந்த ஜயனிஸ்ட் என்கிற ஒரு இயக்கம் உண்டானது. அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. சொல்ல புரியுதா? அப்ப யார் தேவை? அப்ப ஆண்டவர் தம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால இந்த பூமி இயக்கத்தை ஆளுகிறார். ஒரு ஞானத்தை விளங்கப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப உங்க குடும்பத்துக்கு யார் தேவை? ரட்சிக்கப்படுகிற நீங்க தேவை. நீங்க எழும்பி ஜெபித்தீங்கன்னா, நீங்க தேவசமூகத்தில் அமர்ந்து நீங்க தீர்க்கதரிசனம் உரைத்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் கர்த்தர் நிலைப்படுத்துவார். அப்படி நிறைவேற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம அமர் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். நம்ம சாதாரண நிலைமையில இல்ல. எத்தனை சொல்ல புரியுது? அல்லேலூயா. 2008ஆம் வருஷத்துல ஒரு பெரிய ரிசெஷன், ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்க தேசத்தில் உண்டானது. பேங்க்ல திவால் ஆயிடுச்சு. அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வேலை போயிடுச்சு. எல்லாரும் வீதிக்கு வந்து நம்ம நாட்டை குடிசை போடுற மாதிரி அங்கெல்லாம் பார்க்ல, பொது இடங்களில டென்ட் போட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்முடைய நாட்டையும் பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சு. ஆனா பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா உலகம் முழுக்க பொருளாதார வீழ்ச்சி 2008ஆம் வருஷம் வந்துச்சு. ஆமென். அந்த வருஷம் வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்க பிரபா பீக்ல அப்படி எல்லாமே ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. ஆண்டர் 3 தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டர் உரைத்தார். நீங்க எழும்பி நியூயார்க் நகர நேராக திரும்பி அங்க இருக்கிற வால் ஸ்ட்ரீட் இருக்கிற அந்த ட்ரேட் சென்டர் நேராக கை நீட்டி தீர்க்கதரிசன உரைகள் வீழ்ந்து போவாயாக என்று சொல்லி உரைகள் என்று சொல்லி 3 தீர்க்கதரிசிகள் சொன்னார் ஆண்டவர். அதே போல 3 தீர்க்கதரிசி வெவ்வேறு இடத்துல 3 தீர்க்கதரிசிகளும் எழும்பி அந்த நியூயார்க் நகரத்துக்கு நேராக கை நீட்டி அவங்க சபித்தார்கள். சபித்து சில மாசங்களில அந்த நியூயார்க் நகரத்தில் இருக்கிற அந்த உலக பொருளாதார மையம் வீழ்ச்சி அடைந்தது. ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பு. ஆமென் சொல்லுங்க. நம்ம எழும்பாம ஒண்ணும் நடக்காது. நம்ம எழும்பி பேச ஆரம்பிச்சோம்னா இந்த பட்டணம் ரட்சிக்கப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய குடும்பங்கள் நிலைமை மாறிடும். ஏன்னா அப்படிப்பட்ட பொசிஷன்ல தான் கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை சொல்ற புரியுது? ஆமென். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
நல்லா கவனிங்க. நாம் இந்த பூமிக்குரிய போராட்டத்தை போராடுவதற்காக நாம் அழைக்கப்படல. நீங்க அப்படி போராடாதீங்க. ஆமீன் சொல்லுங்க. கடன் பிரச்சனைனா கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்காதீங்க. எத்தனை சொல்ல புரியுது? நீங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன செய்ய வேண்டாம், போராடாதீங்க. பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனையா, நீ மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன செய்யாத, போராடாத. உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதம் எழுப்புறாங்களா, அவங்களோட நீங்க என்ன செய்யாதீங்க, போராடாதீங்க. சொந்தக்கார விரோதம் எழுப்புறானா, நீங்க அவனோட போராடாதீங்க, பேசாதீங்க. நீங்கள் வானமண்டலத்தில் ஆவின் சேனைகளோடு கூட போராடுவதற்காக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் முழங்காலம் முடக்கி ஆவியில போராடும் போது எப்பேற்பட்ட விரோதிகளும் எப்பேற்பட்ட எதிர்ப்பு ஆவிகளும் நமக்கு படிபணிந்தே ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா உட்கார வைக்கப்பட்ட இடம் அப்படிப்பட்ட இடம். எல்லா அதிகாரங்களும் நம்ம கையில் உண்டு. மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடுவதற்காக நம்ம அழைக்கப்படல. உலக பிரகாரமா நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி போராடினா தான் நீ மேல வரணுங்கிற நிலைமையில நமக்கு இல்ல. உட்கார்ந்து முழங்காலம் முடக்கி கர்த்தருக்காக எழுமினா போதும். கர்த்தர் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கையில கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம உழைச்சு முன்னேறணும்னு சொல்றதுக்கு ஆண்டு விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் இன்னும் உழைச்சான் சொல்லுங்க. கர்த்தர் கீழ்ப்படிஞ்சான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நிறைவேற்றினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியாக கர்த்தர் நிற்கிறத ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். இதெல்லாம் உன்னதங்களிலே உட்காருகிற நிலைமை. அப்போ நம்ம மரித்தவளாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க. உன்னதங்கள் உட்கார்ந்துருக்கோம். எத்தனை அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு. ஆமென். இந்த 2 பாயிண்ட் மட்டும் நான் 5 நிமிஷம் சொல்லி முடிக்க போறேன். ரொம்ப நேரம் எடுக்க போறது. இரண்டாவது, ஆண்டவர் நம்மை நடக்க பண்ணுகிறார். என்ன செய்யறாரு? கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நிலைமை என்ன? பிரேதங்களாக மரித்த நிலைமையில படுக்க வைக்கப்பட்டிருந்தோம். இப்ப ஆண்டவர் எழுப்பி உட்கார வைக்கிறது மட்டும் இல்ல, நம்ம என்ன செய்யறாரு? நடக்க பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டி. அவன் நடக்கிறவன், உயிரோடு கூட வாழுகிறவன். எபேசியர் 4 அதிகாரம் 1 வசனம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் என்ன செய்யணுமா? நடக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும். மாம்சீக வாழ்க்கையை மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாம்சீக பிரகாரமா செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம், செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன நடக்கிறோம்? பாஸ்டர், ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர். ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து எப்பயோ உட்கார்ந்துட்டேன் பாஸ்டர். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து கீழே கிடப்பதற்காக அழைக்கப்படல. ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து முடங்கி நம் கிடப்பதற்காக உட்கார்வதற்காக அழைக்கப்படல. ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்பி உற்சாகத்தோட என்ன செய்யணும்? நடக்கணும். பாத்திரவான்களை என்ன செய்யணும்? நடக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நடக்கணும். எத்தனை பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நடக்கிறீங்க? சொல்லுங்க. ஜெப அழைப்பு உண்டு, சுவிசேஷ அழைப்பு உண்டு, ஊழிய அழைப்பு உண்டு. இந்த ஊழிய அழைப்புல நீங்க நடக்கிறீங்களா? சொல்லுங்க. எத்தனை ஊழிய அழைப்புல நான் ஊழியத்தை செஞ்சுக்கிறேன் பாஸ்டர், நான் ஒப்பு கொடுத்த ஊழியம், ஆண்டவர் அழைச்ச ஊழியம், ஆண்டவர் வெளிப்படுத்துற ஊழியத்தை நான் உண்மையாக உற்சாகமா நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் எத்தனை சொல்ல முடியும்? சொல்லுங்க. எப்போ முடக்கிட்டான்? சாத்த முடக்கிட்டான். எப்போ உங்களை உட்கார வச்சு தட்டி உட்கார வச்சுட்டான். நான் சொல்ல புரியுதா? நீங்க அழைப்புக்கு எப்படி பாத்திரமா என்ன செய்யணும்? நடக்கணும். பிரேதங்கள் தான் நடக்காது. பழைய சிருஷ்டி என்ன செய்யாது? நடக்காது. ஆனா புது கிறிஸ்துவுல புது சிருஷ்டி என்ன செய்யணும்? நடப்பான். ஊழியத்தை செய்வான். ஊழியத்தை என்ன செய்யும்? நிறைவேற்றுவான். ஆமென் சொல்லுங்க. எது நடக்கிறீங்க? எனக்கு நடக்கிற பிரிவுல பாஸ்டர், இயேசுவோடு உட்கார்ந்தா மட்டும் எனக்கு போதும். சொல்லுங்க. நடந்தாதான் ஆசீர்வாதம்.
நடந்தாதான் போய் சேர முடியும். ஆமென். நடக்கணும். நடந்தாதான் பரலோகத்தை ரீச் பண்ண முடியும். ஒவ்வொரு நாள் நடக்கணும். 2 நாள் நடந்தேன் பாஸ்டர், 3ஆவது நாள் கால் வலிக்குது. சொல்லுங்க. 1 வாரம் ஜெபம் பண்ணேன், 1 வாரம் ஊழியத்துக்காக எல்லாம் செஞ்சேன், அடுத்த வாரம் சொல்லுங்க லீவ். சிஎல் எம்எல் சொல்லுங்க, எல்லா லீவும் போட்டாச்சு. சில பேர் வாலண்டியர் ரிட்டைர்மெண்டே வாங்கிட்டாங்க, பிஆர்எஸ் வாங்கிட்டாங்க. சொல்லுங்க, நமக்கெல்லாம் ஒத்து வராதுங்க. எனக்கெல்லாம் எல்லாமே சாதகமா, எல்லாமே அப்படியே அனுகூலமா இருந்தா மட்டும்தான் என்னால நான் ஜெபம் பண்ணுவேன், ஒளி செய்வேன். எனக்கெல்லாம் பாதகமா இருந்தா என்ன செய்ய மாட்டேன். நீங்க உலகத்துல இருக்க வேண்டிய ஆளே இல்லை. சொல்லுங்க, உலகத்துல எதுவுமே நம்ம சாதமே என்ன செய்யாது. ஒரு பையன் வேலைக்கு போறான், அப்படிதான் முதலாளி வந்து டேன் கூப்பிட்டாரு, டே அப்படின்ட்டாராம். என்ன டேன் கூப்பிட்டாங்க, நான் வேலைக்கு போக மாட்டேன். எப்படிங்க, இப்பதான் +2 முடிச்சுட்டு போயிருக்க வேலைக்கு, முதலாளி வந்து டேன் கூப்பிட்டாராம். அவன் எப்படி என்ன டேன் கூப்பிடலாம்? நான் கேட்டேன், டே உனக்கு வேலையே கிடைக்காது உனக்கு. அவன் டேன் கூப்பிட தலையில வச்சா கொண்டாடுவான். சொல்லுங்க, அவன் சம்பளம் தர்றான், மாசம் 10,000 தர்றான். என்ன பிரதர், நீங்க பசங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க நிறைய பேர். சொல்லுங்க, ஊழியம் அப்படி இல்லை. ஊழியம் வந்து அப்படியே பஞ்சு மத்த படுக்க கிடையாது. ஊழியம் முள்படுக்கதான். கஷ்டம் வரும், வேதனை வரும், எத்தனை தாங்கினாலும் விசுவாசி என்ன செய்வாங்க, குத்துவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. சொல்லுங்க, அதெல்லாம் தாங்கிட்டு ஊழியம் செய்யணும். நம்ம இங்க இருக்க பாஸ்ல ஒண்ணும் சொல்றது இல்லை. நான் இருந்த பாஸ்ல சொல்லுவார், புறம்போக்குல மரத்துல தூக்கு போட்டு செத்து போம்பார். எப்படிங்க, எந்த மரத்துல? இப்படிதான் சொன்னதை என்ன செய்வீங்க? போயா இப்படி தாங்கினாலே ஒருத்தர் வர மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, ஊழியம் செய்யணும். ஆமென். யாருக்காக இல்லை, யாருக்காக இல்லை, என் தகப்பனுக்காக. என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறாரு, ஆவிக்குரிய நன்மை இவ்வளவு தூரம் கிருபை கொடுத்திருக்கிறாரு, அவருக்காக செய்ய. எந்த தியாகத்தையும் செய்ய, எந்த எல்லைக்கும் வர. ஒருவன் 1 மைல் தூரம் நடக்க விட்டானா என்ன செய்ய? 2 மைல் வா, இன்னும் வர்றதா, இன்னும் ஆண்டத்தை செய்யற, இன்னும் ஆண்டத்தை எழுப்புற, எழும்பணும். ஆமென். அடுத்து இன்னும் நிறைய வழக்கு நேரம் இல்ல, 3வது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நிறைய இருக்கு. 3வது எபேசியர் 6:13. நிற்கவும். முதல் ஆண்டவர் நம்ம கிறிஸ்துவோடு எழுப்பி எங்க இன்னொன்னு இருக்காரு, உட்கார வச்சிருக்கிறாரு. 2வது அழைப்புக்கு என்ன செய்ய, பாத்திரம்னா நடக்கணும். 3வது சொல்லுங்க, நிற்கணும். திருப்பி வசனம் படிங்க. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக என்ன செய்யணும்? நிற்கவும். ஆமென். அப்ப நம்ம நிற்கணும்னா எங்க நிக்கிறோம்? யுத்த காலத்துல நிக்கிறோம். யுத்த காலத்துல பிரேதங்களா கிடக்க கூடாது. யுத்த காலத்துல மரித்தவர்களாக, பழைய மனுஷனாக கீழே பிரேதங்களாக படுக்க வைக்க கூடாது. யுத்த காலத்துல ஜீவனுள்ளவனாக, புது சிருஷ்டியாக நாம் நிற்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைக்கு முன்னாடி யுத்த காலத்துல நீங்கள் எதிராக நின்று கொண்டிருக்கிறதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
உங்க வீட்டுல உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை சந்திக்கிறீங்களோ, என்னெல்லாம் போராட்டம் சந்திக்கிறீங்களோ, அந்த எதிரிக்கு முன்னாடி நீங்கள் யுத்த காலத்துல நீங்க நிற்கிறீங்கிறத நீங்க மறந்து விடக்கூடாது. சொல்ற எத்தனை புரியுது? ஒரு வீட்டுல ரட்சிக்கப்படலையா, அந்த ரட்சிக்கப்படுவதற்கு தடையா இருக்கிற உண்டாக்குற பிசாசுக்கு விரோதமாக நீங்கள் யுத்த காலத்துல நிற்கிறீங்க, நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு கடனா, ஒரு வியாதியா, ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, வர ஆசிரியர்கள் தடையா இருக்குதா, அந்த தடை உண்டு பண்ணுகிற பிசாசுக்கு விரோதமாக யுத்த காலத்துல, ஆவிக்குரிய யுத்த காலத்துல நீங்க என்ன செய்றீங்க? நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். நிக்கிறீங்கன்னா பிசாசு உங்களுக்கு பயந்து ஓடுவான். நீங்கள் பிரேதங்களை கிடந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக அவங்க மேற்கொள்வான். எத்தனை சொல்ல புரியுது? நீங்க நின்னாதான், நீங்க எதிர்த்து நின்னாதான் அவன் ஓடுவான். நீங்க நிக்கணும். இல்ல அவன் உன்னை மேற்கொள்றானா, அந்த காரியங்களை மேற்கொள்ளுதா அப்படின்னா நீங்க என்ன செய்ய? பிரேதங்களா கிடக்கிறேன்னு அர்த்தம். எத்தனை சொல்ல புரியுது? அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்த காலத்துல நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும். நின்னாலே போதும். எப்படி நிற்கணும்? சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டவர்களாக. வாசிங்க வசனம், எபேசியர் 6. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளணும், தரித்துக் கொள்ளணும். வாசிங்க, சத்தியம் என்னும் கச்சை உங்களுடைய இடுப்புல பெல்ட், சத்தியம் என்கிற பெல்ட் கட்டிக்கணும். வசன சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா நிக்க கூடாது. சொல்லுங்க, யுத்த காலத்தில் நிக்கிறவன் நிராயுத பாணிய நிக்க கூடாது. யுத்த காலத்தில் நிக்கிறவன் சகல ஒரு போர் வீரனை போல நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. ஒரு போர் வீரனை போல நிக்கணும். அப்போ என்னெல்லாம் ஆயுதங்கள் தரித்து இருக்கும்னா, இடுப்புல சத்தியம் என்கிற கச்சையை கட்டி இருக்கணும், அறைகளில் கட்டி இருக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, உங்களுடைய மார்க்கவசத்துக்கு நீதி என்கிற மார்க்கவசம் இருக்கணும். உங்களுடைய எத்தனை அம்புகள், எத்தனை ஆயுதங்கள் மார்புக்கு, அந்த இதயத்துக்கு நேராக எது எய்தாலும் அது தடுப்பதற்கு ஒரு மார்க்கவசம், அது நீதி என்கிற மார்க்கவசமா இருக்கணும். படிங்க. எப்பவுமே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்ற ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் பாதரட்சை குறிக்கிறது. ஷூ, நம்ம போற ஷூவே ஆயத்தம் என்கிற பாதரட்சை. எந்த சமயத்திலும் யாருக்காகவும் ஜெபிப்பதற்கும், யாருக்காகவும் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கும், நம்முடைய சாட்சி பகிர்ந்துவதற்கும் ரெடியா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அதுதான் ஆயத்த பாதரட்சை. படிங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிக்கணும். நம்ம கையில எப்பவுமே ஒரு கையில விசுவாசம் என்கிற கேடகம் இருக்கணும். எத்தனை நமக்கு விரோதமாக எத்தனை காரியம் நம்ம மடமடிவதற்கு, நம்ம வீழ்ந்து போவதற்கு எத்தனை காரியம் வந்தாலும் இல்ல, கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார் என்கிற விசுவாச வார்த்தையை சொல்லத்தக்கதாக அந்த கேடகத்தை உயர்த்தி பிடிக்கணும். ஆமென். படிங்க. நம்முடைய தலையில எப்பவுமே ரட்சிப்பு மாறாம இருக்கணும், ரட்சிப்பு விலகாம இருக்கணும். ரட்சிப்பு என்கிற தலை சேர எப்பொழுதும் நம்ம தலையை காத்து கொண்டிருக்க எப்பொழுதும் இருக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹெல்மெட், ரட்சிப்பு என்கிற ஹெல்மெட் இருக்கணும். படிங்க. கையில, வலது கையில ஆவியின் பட்டயத்தை, வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். வசனம் என்பது ஆவியுடைய பட்டயம். ஒரு வசனம் சொன்னீங்கன்னா ஒரு வீச்சு வீசுற மாதிரி, எதிரி தாக்குறத போல. வசனத்தை சொல்றோமா, வாயில சொல்றோமா? சொல்லுங்க, எப்பெல்லாம் வசனம் சொல்றீங்க? காலையில இருந்துச்சு காலண்டரை பார்த்து சியோன், கர்த்தர் சியோன்ல இருந்து ஆசீர்வதிப்பா, அப்பா, இதெல்லாம் வசனம் இல்லை. அதை விட்டு என்ன செய்யறது? கார் பின்னாடியே போவாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா, ஓ சூப்பர் வசனம். இது தவிர பைபிள் எடுத்து என்ன செய்யறது இல்ல. சொல்லுங்க. நம்ம கையில் எப்பவுமே ஆவியின் பட்டயம் வசனம் என்ன செய்யணும்? வாயில சொல்லிட்டே இருக்கணும் வசனம். அப்படிங்க. அடுத்தது, எந்த சமயத்திலும்
எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். எந்த சமயத்துல சகல வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் ஆவியினாலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சோத்ரம் 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 சோத்ரம், ஆண்டவரே துதிக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவர் இந்த காரியத்தின் கையில் ஒப்ப வைக்கிறேன், இந்த விஷயத்தை கையில் ஒப்ப வைக்கிறேன் என்று சொல்லி விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஆண்டவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் இப்படி சொல்லி இப்படி இந்த நிலைமையில தான் நிக்கணும். ஆமென். இப்படி நின்னா பிசாசு வீழ்ந்து போவான், உங்களுக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. பாவிக்குறியில ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டினா என்ன சொல்லுங்க? அவன் உயிர்ப்பிக்கப்பட்டவன், புதுசா புது மனிதன். அவன் மரித்தவன் அல்ல, அவன் இயேசுவோடு கூட அமர்ந்திருக்கிறான். அல்லேலூயா. இயேசுக்காக ஊழியத்தில் அழைக்கப்பட்ட அழைப்புல என்ன செய்யறான்? அவன் நடக்கிறான். இரண்டாவது, சர்வாயுத வர்க்கங்களை தெரிந்து கொண்டவராக அவன் சாத்தானுக்கும் உலகத்துக்கும் எதிர்த்து நிற்கிறான். அல்லேலூயா. எத்தனை உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஆண்டவரோடு கூட? எத்தனை ஆண்டவருக்காக நடக்கிறீங்க? எத்தனை பிசாசை எதிர்த்து நிற்கிறீங்க? இதுதான் புது சிருஷ்டி. ஆமென், ஆமென். நம்ம பழைய சிருஷ்டி அல்ல, மரித்து போனவர்கள் அல்ல, கீழே பிரேதங்களை கிடைக்கிறவர்கள் அல்ல. நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், இயேசுவோடு கூட உட்கார வைக்கப்பட்டவர்கள். இயேசுக்காக நடக்கிறோம், சாத்தானை எதிர்த்து நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்ம நடத்துவாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நன்றி 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 நன்றி. கர்த்தர் நம்மோடு கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காக